பார்க்கும்போது அப்படியே உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன் தெரியுமா? நீ என்ன மாதிரி இருக்கான்னு பாத்தியா இல்லனா உன் பொண்டாட்டி அவள மாதிரி இல்லையேன்னு அவளை பாத்தியா? இந்த பொண்டாட்டிங்க இப்படியே புத்திசாலித்தனமா இருக்காங்களோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சற. இந்த பதிவு பெண்களுக்கு தான். பெண்கள் உங்க சேஃப்டிக்காக உங்க ஹேண்ட்பேக்ல நீங்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கீங்க ஐயா. ஒரு சிலரால் வாங்க முடியும், ஒரு சிலரால் வாங்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஈஸியான விஷயத்த சொல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது லவ் டாஸ்ட் பண்ணி பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி தண்ணியை பிடிச்சி உங்கள் முகத்தை மட்டும் கழுவிட்டு அவங்ககிட்ட உங்கள் முகத்தை காட்டுங்க. அடுத்த முறை அவன் உங்கள் பக்கமே வர மாட்டான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்கள் தன்னோட பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. குழந்தையா அழகா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க. இவ்வளவுதாங்க அவங்களுக்கு டிராவல், அத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம அப்படியா? புருஷன் மொட்டையா இருந்தாலும் சரி சொட்டையா இருந்தாலும் சரி அவங்க தான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய பெரிய மனசுடையவங்க நம்ம தான். நம்ம கூடவே இருப்பான், நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்ப்பான், நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவான். ஆனா நமக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டான், நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான். அவன் யாரு? எத்தனை பேர் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குனீங்க? அவங்களா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலோ அதை ஒரே அறையில் தீர்த்துக்கணும் அப்படின்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. ஒரு அறையை விட்டா பாருங்க காது குயின்னு கேட்குது. நன்னது சொன்னது ஒரு தப்பா? இத பாருங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அத முதல்ல மாத்திக்கோங்க. கரெக்டா பேச கத்துக்கோங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது மனசுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கான்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? மனசுக்கு யோசிக்கிற தன்மைலாம் கிடையாது, மூளை மட்டும் தான் யோசிக்கும். இனிமே நீங்க எல்லாரும் மூளை சரியில்லை மூளை சரியில்லைன்னு தான் சொல்லணும். தப்பா மனசு சரியில்லைன்னு சொல்லாதீங்க, சரிங்களா? அம்மா அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். யார்கிட்ட கேக்குறதுனே எனக்கு தெரியல. நீங்களாவது சொல்லுங்க அம்மா. என்னடி சந்தேகம் உனக்கு? காந்தி தாத்தாக்கு ஏன் தலையில முடி இல்ல? இதுவா, காந்தி தாத்தா பொய்யே சொல்ல மாட்டாரு, அதனால தான் அவருக்கு தலையில முடி இல்ல. பொய் சொல்லாம இருந்தா முடி வளராதா? அம்மா, அப்ப உனக்கே இவ்வளவு பெருசா முடி இருக்கு? நீ அடிக்கடி பொய் சொல்லுறியா? படிச்சோமா ஹோம்வொர்க்கை எழுதணுமான்னு இல்லாம தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு இருக்க. இரு, உனக்கு நைட்டு சோறு இல்ல. நான் இத தப்பாவா கேட்டேன்? எதுக்கு என்ன திட்டுறாங்க? ஹலோ பிரியா, ஒரு ரூபாய் இருந்தா ஜிபே அனுப்பிடி, கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. ஏண்டி என்னாச்சு? ஏதாவது பொருள் வாங்கிட்டு அது ரூபாய் மட்டும் பத்தாம போச்சா உனக்கு? அது இல்லடி, பக்கத்து கடையில ஷாம்பு வாங்கலான்னு வந்தேன். அந்த ஆளு ரூபாய் கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்றான். அதனால ரூபாய் இருந்தா அனுப்பிச்சு விட. மச்சான், நீ என்ன ரூபாய் கூட இல்லாம இருக்க? இதுக்கு நீ கோயில்ல போய் பிச்சை எடுக்கலாம்டா. ஏன்னா காலேஜ்ல நீ எவ்வளவு பந்தா விடுவ, இப்ப என்னடா ரூபாய் ஜிபே பண்ண சொல்லி கேக்குறியே? அடியே, நான் இப்ப சாகலான்னு போனேன். உன்னை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன், உடனே என் மனசை மாத்திட்டு திரும்பி நான் வந்துட்டேன். ஏண்டி, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உனக்கு மனசுல தான் வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. உன்ன மாதிரி ஜென்மமே உயிரோட இருக்கும் பொழுது நான் இந்த பூமியில வாழறதுக்கு என்ன குறைச்சல்? அதனால்தான் சாக வேணாம், வாழ்ந்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். ஏங்க, ஒருத்தன் கடன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கடனை திருப்பி தரலன்னா அவனை எவ்வளோ பேச்சு பேசுகிறோம். அவன் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தோமா? சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 7 9 போகுமா? கண்டிப்பாக எல்லாரும் போகாதுன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? இது இங்கே தப்பு இல்லைன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கணக்கு டீச்சர் 7 9 போகாது, பக்கத்தில் இருந்த கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? கணக்கு டீச்சர். கடன் வாங்கி கணக்கை சால்வ் பண்ணுன்னு சொன்னாமலே அந்த கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாமலா? அப்படி சொல்லியிருந்தா கடன் வாங்கினவ
அது திருப்பி கொடுக்கறத பற்றி யோசனை பண்ணியிருப்பான். கணக்கு டீச்சர் என்ன சொன்னாங்கன்றது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருந்தது. கடனை வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணு, திருப்பி கொடுக்கறத பற்றி இப்போ யோசிக்காத அப்படின்றதுனால தான் நிறைய பேர் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம அதை சரியாக சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அம்மா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஒரு கழுதை ஒன்று வாங்கி கொடுங்கம்மா. என்னது ஸ்கூலுக்கு கழுதியா? எதுக்குடி கழுதை வாங்கி தரணும்? ஸ்கூல்ல எங்க மிஸ் உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறது 4 கழுதைக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கழுதையா வாங்கி எடுத்து போய் நாளைக்கு கிளாஸ் ரூம்ல கட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எங்க மிஸ் அந்த கழுதைகளுக்கு எப்படி பாடம் எடுக்கிறாங்க அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். அப்பதான் அந்த மிஸ்ஸுக்கு தெரியும் கழுதைங்களை விட நாங்க எவ்வளவு மேல் அப்படின்னுட்டு. அதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கழுதை வாங்கி கொடுங்கம்மா. என்னங்க, இந்த லவ் டுடே படத்துல வந்த மாதிரி நம்ம 2 பேர் போனை மாத்திக்கலாமா? இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா சந்தேகப்படுவார். எதுக்கு உம்பு என்னம்மா? என்ன இது, இவர் கேட்ட உடனே ஃபோனை கொடுத்துட்டாரு. ம், என்ன இது? என்னங்க, இதுல ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யா இல்ல, ஐசிஐசி பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க ஃபோன் பண்றாங்க. ஐசிஐசி பேங்க்னு இல்ல, நிறைய பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கீங்களே, ஏன்? காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட ஃபோனை வாங்கி பார்த்தா கசமசா ஃபோன் வரும். கல்யாணம் ஆனவங்கிட்ட ஃபோனை வாங்கி பார்த்தா கடன்காரங்கிட்ட ஃபோன் வரும். இந்த கடன்லாம் எப்போ நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்க? எனக்கு என்னைக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோம்லோ அன்னைக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சுமே. இன்னி வரைக்கும் அந்த வாங்குற கடனை நிறுத்த முடியலம்மா. நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். இந்தாங்க உங்க ஃபோனு. என்னங்க, உங்களுக்கு தோசை 1 வேணுமா 2 வேணுமா சொல்லுங்க, சுடணும் இல்லையா? ஏய், திரும்பவும் தோசை அடி. எப்போ பார்த்தாலும் தோசைன்னு சொல்றியே. வேற ஏதாவது வெரைட்டியாக வகை வகையாக செஞ்சு கொடுத்தா இவ்வளோ நல்லா இருக்கும். அது மாதிரிலாம் நீ செய்ய மாட்டேன்னு தெரியாதா? நான் மட்டும் நினைச்சேன்னா நல்லா வெரைட்டியா சமைப்பேன் தெரியுங்களா? நீ நிறைய வெரைட்டியாக சமைப்பா, அப்போ எனக்கு சமைச்சு கொடு. அதை நான் நினைக்கலையே, அதனால நான் சமைக்கல. அடி பாவி, என் பையனை எப்படி பண்றா பாரு. ஹாய், நீங்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்ஸ், பட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் என் ஒய்ஃப் எடுத்து கொடுத்தாங்க. நீங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், ஐ எம் மேரிட். இதே மாதிரிதான். ஆனா இதுக்கு நடுவுல இந்த தேங்க்ஸ் பட் இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் என்ன வந்து பேசினாலும் ஐ எம் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உரத்த குரல்ல பேசணும், சரிங்களா? போனோமா, வேலையை முடிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். எங்கேயாவது எவளாவது பார்த்து பேசுறா வழிரா அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுனீங்க, அப்புறம் என்ன மனுஷியா நீங்க பார்க்க முடியாது. போயிட்டு வாங்க, கிளம்புங்க. மட்டும் நீ மனுஷியா? ஏய், என்னடி உட்காந்துட்ட? மதியம் 1 மணி ஆகுது, உன்னை சமைக்கியா? ஏன் சமைக்காம இருக்க? என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல அரிசி டப்பால அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, மசாலா டப்பால மசாலா இல்ல, எந்த பொருளுமே இல்லாம நான் என்னத்தை சமைக்கிறது? சமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏண்டி எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு சொல்கிற? இது மாதிரி இல்லைன்னு சொல்ல இல்லாமே போயிடும். எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்ல பழுது. சரி, அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, மசாலா டப்பா காலியா இருக்கு. இப்ப நான் எதை வச்சு சமைக்கிறது ஐயா சொல்லுங்களேன்? ஐயோ, நான் என்னம்மா பண்ணட்டும்? என் பாக்கெட்டில் 1 ரூபா கூட இல்லாமல் காலியாக இருக்கேம்மா.